ஹாப்பி மார்னிங் ஆல். கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு கேரளாவில் வெயில் பார்த்து. 4 நாளுமே அடமழையாட்டம் பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு நேரம் மழை பெஞ்சுது அப்படின்னா நாங்களும் சூடாக டீ வச்சு ஆவி பறக்கிற மாதிரி மழை பெய்யறதுக்கு முன்னாடி வச்சு ஸ்டோரி போடுறதுக்கும் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா, அதுவும் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மழை பெய்யறதுக்கும் இவங்கள வச்சு சமாளிக்கிறதுக்கும். பாப்பாவுக்குமே லைட்டாக கோல்டு காஃப் எல்லாமே வந்துருச்சு. நான் மேக்ஸிமம் காய்ச்சல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சிரப் தர மாதிரி இருக்கும். இதே சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவி பிடிக்கிறது ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 2 நாள் கண்டினியூவாக 2 நேரம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆவி பிடிச்சி நல்லா வேர்க்கிற மாதிரி ஆவி பிடிச்சதுக்கப்புறமும் சரியாகலை அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். நான் சளிக்கு மட்டும் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். டக்குன்னு சிரப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி ஃபுல்லாக வந்து செஸ்ட்டு ஃபுல்லாக வந்து சளி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மூக்கில் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாகலை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இந்த மழை காலத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா 3 நேரமும் நல்லா சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஆவி பிறகு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் போய் செய்கிறதுக்கு ரொம்ப லேசியாக இருக்கிறதும் இந்த டைமில் தான். மழை பெஞ்சிட்டே இருக்கும். யாரா போய் இது செய்கிறது அப்படின்ட்டு இருக்கும். சூடாக சாப்பிட்ணும் இருக்கும். இப்படியும் இருக்கணும் அப்படி இருக்குன்னா நடக்குமா? நடக்காதில்ல. சரி அப்படின்ட்டு சரி எப்படியோ செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு சீனி கிழங்கு இங்கே குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது இருந்துச்சு. அது வேக வச்சு நல்லா டீ கூட செஞ்சு சாப்பிட்டு அன்னைக்கு டே முடிச்சாச்சு. தேங்க்யூ.